அறம் செய்ய விரும்பு. இந்த ஒரு எண்ணத்தில் ஆரம்பிச்சதுதான் அகரம். அத்தனை பேர் அத்தனை பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமா தனி மனிதர்களா நிறுவனங்களா நிறைய உதவிகளும் நிறைய மாற்றங்களும் இந்த சமுதாயத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் நடிக்க வந்ததுக்கு அப்புறமா 2006 எனக்கு என்ன நடந்துட்டு இருக்குது, எனக்கு எப்படி இவ்வளவு அன்பு கிடைக்குது, இவ்வளவு அன்பு இவ்வளவு மரியாதை, இப்படி ஒரு இடம் கொடுத்துருக்காங்களே, நான் என்ன திரும்பி செய்ய முடியும் அப்படிங்கிற நன்றி உணர்வு தான் அகரம். அந்த அகரம்க்கு எனக்கு வழி காமிச்ச ஞானவேல் அவர்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. தங்கைகளா தம்பிகளா 15 வருஷம் ஆயிடுச்சு விதை. எப்படி இருக்கீங்க? இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு? நிறைய கேள்விகள் கேட்டே இருந்தோம். அப்போ பேசிக்கா எல்லாருமே சொல்றது தானே, இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணர்வு. அந்த உணவு, உடை, இடம் இதெல்லாமே அடிப்படை தேவைன்னா அதே மாதிரி அடிப்படை தேவை கல்வி அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அந்த கல்வியை கொடுத்துட்டா மற்றது எல்லாமே அவங்களே செஞ்சுப்பாங்க அப்படிங்கறத அப்பவே உணர்ந்தோம். எப்படி இதை செய்ய போறோம், எப்படி இதை சரியா செய்ய போறோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது கிராஸ் ரூட் லெவல்ல போய் நம்ம அதை கத்துக்கலாம், உண்மையா என்ன நிலவரம், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற கத்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு பழங்குடி ஒரு பள்ளி, அரசு பள்ளிக்கு போய் நம்ம அதை தத்தெடுத்துட்டு உதவிகள் செஞ்சு என்னன்னு கத்துக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தோம். அப்பதான் அங்க 6வது இருந்து 12வது படிக்கிற மாணவர்களோட குடும்ப சூழல், அவங்க வாழ்வாதார சூழல், அவங்க எந்த நிலைமையிலிருந்து படிக்க வராங்க, எதனால பாதியிலே படிப்பை விடுறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் அங்கே நடக்குது அப்படிங்கறத நேரடியாக அங்கனால பார்க்க முடிஞ்சது. இது எல்லாத்தையும் எப்படி செய்யலாம், அந்த படிப்பை நம்பணுமே அப்படிங்கறதுக்காக ஹீரோவா ஜீரோவா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குறும்படம் எடுத்தோம். அதுல விஜய் அவர்கள் நடிச்சாரு, மாதவன் அவர்கள் நடிச்சாங்க, என்னோட ஜோ நடிச்சது, நாங்க 4 பேர் சேர்ந்து நடிச்சது. எல்லா கிராமத்துக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் அரசு கொண்டு போய் அதை சேர்த்தாங்க. அப்பவும் அங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தாலும் டீச்சர் இருக்க மாட்டாங்க, சில டைம் வசதி இருக்காது, வெறும் காலேஜ் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது, ஆனா படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். பணம் ஒரு பிரச்சனையா இருக்கவே கூடாது, பணம் பிரச்சனை இல்லாம இருந்துன்னா அவங்க படிச்சிருவாங்கல்ல. அந்த மாதிரியான மாணவிகளை நம்மளுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் கை காட்டுறாங்க, அவங்க சிபாரிசு பண்றாங்க, அவங்களை எப்படியா படிக்க வச்சிடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது எனக்கு இப்போ நல்லா ஞாபகம் இருக்கு. சிங்கம் படம் ஷூட்டிங் நடுவில் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணேன். ஒற்றை சிந்தனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும், அதே மாதிரி சிந்தனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி உதவி செஞ்சீங்கன்னா இவங்க எல்லாம் படிப்பாங்க அப்படின்னு சொன்னதுல 1 கோடி ரூபாய் கிடைச்சது. ஆளுக்கு 10 லட்ச ரூபா அப்படின்னு 1 கோடி ஒரு தொடக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சி பண்ணோம். விஜய் டிவி கூட என்னோட அண்ணன் சித்தப்பா கமல் சார் அவர்களும் அப்ப இருந்து எங்களுக்கு துணையா இருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் அன்பு கொடுத்தாங்க, நிறைய பேர் மாணவர்கள் அப்ளிகேஷன்ஸ் அனுப்பிச்சாங்க, ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ். நாங்க 100 பேரை படிக்க வைக்க போறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணோம். பட் அதுல எப்படியாவது 160 பேரை படிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு. 100 பேருக்கு தான் பட்ஜெட் இருந்தது, 60 பேருக்கு பட்ஜெட் அப்ப இல்ல. திரும்பி கால் பண்ணோம். அப்ப நல்லுள்ளங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க. நிறைய கல்லூரிகள் இலவசமா அவங்களோட சீட்ஸ் கொடுக்கறேன் அப்படின்ட்டு முன் வந்தாங்க. அந்த பயணம், அந்த உறவு இப்ப வரைக்கும் அது போகவே இல்லை. 160 சீட்ல ஆரம்பிச்சது இப்ப 15 வருஷம் கழிச்சு இப்ப கிட்டத்தட்ட 6000 மாணவர்களுக்கு மேல நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அதுல அகரமோட தனித்தன்மை என்னன்னா, வெறும் மார்க்ஸ் மட்டும் இல்லாம அவங்க எங்க இருந்து வராங்க, அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட சூழல், அவங்க என்னென்ன பின்புலத்துல இருந்து வராங்க, அப்பா அம்மா இருக்காங்களா, அப்பா அம்மா இல்லையா, அவங்களுக்கு இன்னொரு 20 மார்க் கொடுக்கலாம், அப்பா இருக்காங்க அம்மா இல்லையா, அப்ப இன்னும் ஜாஸ்தி மார்க் கொடுக்கலாம். ஏன்னா பெண்கள் இல்லாத வீட்டுல கல்வி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிதான விஷயமா இருந்தது. அப்பா மட்டும் இருக்காங்கன்னா, அது அம்மா இருந்தாங்கன்னா எப்படியாவது படிக்க வச்சிருவாங்க, அப்பா இல்லாம அம்மா மட்டும் இருக்காங்கன்னா எப்படியாவது படிக்க வச்சிருவாங்க. ஆனா ஒரு அம்மா இல்லாத வீட்டுல அந்த மாணவன் படிக்கிறது ரொம்ப சிரமமா இருந்தது. இந்த மாதிரி 40 கிலோமீட்டர் தள்ளி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க், இந்த மாதிரி கூரை இல்லையா அவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா மார்க். ஸோ +2 மார்க் மட்டும் இல்லாம தனியா ஒரு 200 மார்க் போட்டு உள்ளதுலயே டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸை அனுப்பிச்சதுல
அத்தனை காலேஜும் அத்தனை ஃபேக்கல்ட்டிஸும் அத்தனை ஹெச்ஓடிஸும் இந்த மாதிரி மாணவர்களை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ வேணாலும் சீட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு 160 சீட் இப்போ வந்து வருஷம் 700 சீட் வரைக்கும் உயர்ந்துச்சு. இந்த நல்லுள்ளங்கள்னால மட்டுமே தான் நடந்துச்சு. இவங்கெல்லாம் வந்துடுறாங்க, ஓரளவுக்கு பொருளாதார தடையை வந்து நாங்கள் இன்னிக்கிறோம். பட் மனதளவில் நிறையா தடை இருந்துச்சு. தமிழ் மீடியமில் படிச்சுட்டு வந்தவங்க இங்கிலீஷ் மீடியமில் படிக்கணும், நிறையா எக்கனாமிக்கல் டைவர்சிட்டி சேஞ்சஸ், பியர் ப்ரெஷர், சூசைடல் சிம்டம்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட மனத்தடைகள் இருந்தது. அங்கே தான் வந்தாங்க தன்னார்வலர்கள். அவங்களோட நேரத்தை கொடுத்தாங்க, அண்ணாவா அக்காவா ஆனாங்க. நீ வா, நீ இதை படி, நீ இதை நல்லா வருவே அப்படின்னு சொன்னாங்க. கைப்பிடிச்சாங்க. 3 வருஷம் 4 வருஷம் அவங்களுக்கு அண்ணாவா அக்காவா, ஏன் இப்போ கல்யாணத்துக்கு அட்வைஸ் கொடுக்குற வரைக்கும் இன்னும் தொடர்புலேயே இருக்காங்க. அந்த உறவு வந்து மாறவே கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான பயணம். இதில் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நான் நன்றி சொல்ல தான் நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். இது நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. இது வெறும் ஒரு தாட்டாக இருக்கலாம். பட் இங்கே இருக்கிற கல்லூரிகள், இங்கே இருக்கிற நன்கொடையாளர்கள், இங்கே இருக்கிற சிஎஸ்ஆர், இங்கே இருக்கிற கார்ப்பரேட்ஸ், அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள், ஒரு போஸ்ட் மாஸ்டர், ஒரு ஆட்டோ ஓட்டுற அண்ணா, இப்படி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இங்க இருக்கிற அண்ணாக்கள் அக்காக்கள் அத்தனை பேரையும் சொல்லிட்டே போகலாம். இவங்க இல்லாம இந்த ஒரு அழகான பயணம் கிடைச்சிருக்காது. இதுக்கு நீங்க முக்கியமான காரணம். உங்களோட விடாமுயற்சி தான் வந்து எங்களை இந்த 15 வருஷம் கூட்டிட்டு வந்துச்சு. நீங்க பாதியில படிப்பை நிப்பாட்டி இருந்தீங்க, இல்லாட்டி நீங்க இந்த மாதிரியான கனவுகளெல்லாம் நீங்க வந்து ஜெயிக்கல அப்படின்னா எங்களோட 15 வருஷ பயணம் இருந்திருக்காது. நீங்க எதிர்நீச்சல் போட்டீங்க. வாழ்க்கை என்னென்னமோ பண்ணிச்சு, உங்களை எதுவுமே கொடுக்காம இருந்துச்சு. ஆனா அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம எனக்கு இதுதான் இலக்கு, நான் கல்வியை நம்புறேன், கல்விதான் எனக்கு ஆயுதம், நான் நிச்சயமா நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 15 வருஷம் நீங்க விடாம பண்ண இந்த முயற்சிகள் தான் இந்த நாளைக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கு, நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கு, நம்மளை குடும்பமா ஆக்கியிருக்கு. எனக்கு இவ்வளவு தங்கச்சிகள் கிடைச்சிருக்காங்க, இவ்வளவு தம்பிகள் கிடைச்சிருக்காங்க, இவ்வளவு உறவு கிடைச்சிருக்கு. இது மட்டுமே பண்ணாம வந்து நீங்க திரும்பி கொடுத்துருக்கீங்க. நான் இப்பதான் அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன், நான் வந்து அகரம் ஆரம்பிக்கும் போது எனக்கு 35-36 வயசு இருக்கும். பட் நீங்க 20 வயசு 22 வயசுலயே வந்து சமுதாயத்தை பத்தி திரும்பி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப அகரம் நடத்திட்டு இருக்கிறது வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள். ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. இந்த செயின் வரணும், இந்த சைக்கிள் வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அது ரொம்ப அழகாவே வந்திருக்கு. அது ரொம்ப அழகாவே நீங்க நடத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க. கற்க கசடர கற்பவை நிற்க அதற்கு தக அப்படிங்கிற மாதிரி படிச்சதையும் பெற்றதையும் திரும்ப பல மடங்கா நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அதோட சந்தோஷம் சொல்லி மாளாது. இதுக்கு எல்லாமே வந்து ஒரு தாட் வந்துச்சுன்னா வந்து அகரம்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிச்சயமா காரணம். நான் வந்து ஞானவேல் சொல்லுவேன், ஜெயஸ்ரீ சொல்லுவேன், ஆண்டனி சொல்லுவேன், கவிதா சொல்லுவேன், இன்னும் பின்னாடி இருக்கிற 1000 பேர் அத்தனை பேரையும் சொல்லணும். அகரம் இவ்வளவு கட்டுக்கோப்பாக, இவ்வளவு எதுவுமே இல்லாம தாமஸ் அங்கிள் சொல்லணும், இப்படி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். இவங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு வழிகாட்டி வேணும். எனக்கு ஆரம்பிச்சது வந்து அப்பா தான். வீட்டில் நடந்த +2 ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து எனக்கு இந்த நிலைமையை வந்து கண்கூட பார்க்கறதுக்கு, நான் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அப்படி பண்ணா இன்னும் அப்பாவுக்கு உதவி செஞ்ச ஆறுமுகம்னு எங்களுக்கு தூரத்து சொந்தக்காரர். அப்பாவை வந்து அடிக்கடி பார்த்தும் கூட கிடையாது. அப்பாவை கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசுல கிராமத்திலிருந்து இங்க கூட்டிட்டு வந்து வழிகாமிச்சு அவர் வழிகாட்டி இருக்கிறாரு. அந்த மாதிரி ஏகப்பட்ட வழிகாட்டிகள் இருக்காங்க அகரம் உருவாகிறதுக்கு. சிரஞ்சீவி சார் ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம். இன்னும் எத்தனையோ பேர் வந்து வழிகாட்டிகள்னு சொல்லலாம். ஆனா எனக்கு பர்சனலா ஒரு முக்கியமான வழிகாட்டி இருக்கிறாரு. இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த விரலுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். இது கேள்வி கேட்கிற விரல் சொல்லலாம், குறை சொல்ற விரல்னு சொல்லலாம், மிரட்டுற விரல்னு சொல்லலாம். ஆனா இதே விரலை நம்ம இப்படி கீழே காமிச்சோம்னா, நான் இருக்கேன், விரலை பிடிச்சிக்கோ, நீ வா அப்படின்னு கூட்டிட்டு போற விரல் இருக்கு இல்லையா, எனக்கு அந்த விரல், எனக்கு அண்ணா / சித்தப்பா, நம்மளோட கமல் சார் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. என் ரூம்ல இருக்கிற போஸ்டர்ல வந்து நான் கமல் சார் போட்டோ வந்து நான் ஒட்டி வச்சிருக்கேன். நாயகன் படம் பார்த்துட்டு மீசையெல்லாம் எடுத்திருக்கேன். அந்த போஸ்டரை ஒட்டிட்டு எங்களுக்கு நடுவில் இப்படி ஒரு உறவு கிடைக்கும், இப்படி ஒரு பயணம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சு பார்த்ததே கிடையாது. ரசிகர் மன்றங்களா இருந்ததை வந்து நற்பணி மன்றமா மாத்துறது வந்து அவர் தான். ஒரு கலையில வந்து சலங்கை ஒளி பண்ணிட்டு நாயகன் இவர் தான் பண்றாரா, தேவரமன் இவர் தான் பண்றாரா,
காசுக்காக பண்ணவே இல்லை, அந்த கலைக்காக வந்து தன்னைத்தானே எவ்வளோ உயர்த்திக்கலாம், மற்றபடி மற்றவங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டுமே வந்து நான் அவர் அப்படி தான் பார்த்தேன். நான் வேற தொழிலாக இருந்தால் கூட எனக்கு அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் இருப்பார். நான் உயர்றதுக்கு, நான் வளர்றதுக்கு, நான் ஒரு இலக்கை தொடுறதுக்கு என்றைக்குமே அவர் தான் இன்ஸ்பிரேஷன் இருப்பார். அவர் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி, படத்துலையும் சொன்ன மாதிரி, அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இந்த உலகத்தில் ஏராளம். மிராக்கிள்ஸ் ஹேப்பன். நினைக்கிற கனவு நிச்சயமாக நிறைவேறும். 10 வருஷம் ஆச்சு இந்த ஃபார்முக்கு வர்றதுக்கு. இந்த ஆட்டம் ஆடுறாங்க. 3 நாள் பிராக்டிஸா நம்ம அகரம் தம்பி தங்கைகள் பண்ணியிருக்காங்க. இதைய ஷெரீஃப் மாஸ்டர் ரொம்ப நன்றி. நீங்க ஒரு வாட்டி அகரம் பில்டிங் வந்தீங்க, ஜெயஸ்ரீ அன்னைக்கு உங்களை பிடிச்சாங்க. இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு இவெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஜெயஸ்ரீ, தேங்க்யூ ஜெயஸ்ரீ, ஷெரீஃப் மாஸ்டர் பிடிச்சதுக்கு. பதினஞ்சு வருஷத்தோட பயணத்தோட ஒரு அழகான ஒரு நிறைவு நாள், ரொம்ப அழகான ஒரு மாலை பொழுது எல்லாத்தினாலையும் நம்மளுக்கு நடந்திருக்கு. கல்விங்கிறது வெறும் அறிவு மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு செயலா பார்க்கிறேன், அன்பு நிறைந்த ஒரு செயலா பார்க்கிறேன். தகுதியான முதல் தலைமுறையைச் சேர்ந்த மாணவர்கள் கல்லூரிக்கு போய் பட்டப்படிப்பு படிக்கணும் அப்படிங்கறக்காக நிறைய கல்லூரிகள், நிறைய நன்கொடையாளர்கள், நிறைய நிறுவனங்கள், நிறைய தன்னார்வலர்கள், அத்தனை மென்டர்ஸ், அத்தனை தன்னார்வலர்கள் நம்மளுக்கு அவங்களோட நேரத்தை கொடுத்துருக்காங்க, அவங்க நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க, அவங்க பொருளை கொடுத்துருக்காங்க, அவங்களோட அர்ப்பணிப்பை கொடுத்துருக்காங்க. ஏன் மாதம் 300 ரூபா அப்படின்னு உங்களை முன்ன பின்ன தெரியாதவங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு மாசம் மாசம் அந்த 300 ரூபா கொடுத்து நீங்க எப்பயாவது படிச்சிடணும் அப்படின்னு உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப அழகா நிறைவேற்றிருக்கீங்க. அது நான் ஏன் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா, நீங்க வெறும் ஒரு காலேஜுக்கு போய் நல்ல மார்க் வாங்கி, ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பளம் வாங்கி உங்க குடும்பத்தை மட்டும் ரொம்ப நல்லபடியா பார்த்துட்டு, உங்களால கண்டிப்பா உங்க குடும்பத்துல இது வரைக்கும் பார்க்காத ஒரு வளர்ச்சியை நீங்க கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா அது ஒரு பெருமையை கொடுத்துருக்குமா அப்படின்னா அது தெரியல. ஆனா நீங்க கமல் சார் அவர்கள் சொன்ன மாதிரி 20-22 வயசுலயே மற்ற மாணவர்களை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துக்காக, உங்களை மாதிரியே கஷ்டப்படுற மாணவர்கள் மறுபடியும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அகரம்ல நீங்க வாலண்டியர்ஸா சேர்ந்திருக்கீங்க. அலுமினைஸ் திரும்பி வந்து தம்பிகளை தங்கைகளை வந்து கைப்பிடிச்சு மேல தூக்கி இருக்கீங்க. கார்த்தி சொன்ன மாதிரி இன்னும் நிறைய மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்து இந்த உதவி தேவைப்படுது. அவங்க இன்னும் இருட்டில் இருக்காங்க. இன்னும் இதே மாதிரி வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வர வேண்டியது இருக்கு. இதே மாதிரி இந்த விளக்கு திரும்பி எல்லாருக்கும் பகிர வேண்டிய நேரம் இன்னும் இருக்கு. நான் வந்து அகரம் ஆரம்பிக்கும் போது 2006 கேட்ட கேள்விதான், இப்பவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்களா, கல்லூரிக்கு போகாத பட்டப்படிப்பு படிக்காதவங்க இன்னும் ஒரு குடும்பத்தில் இருக்காங்களா அப்படின்னு தெரியாம கேட்ட கேள்விதான் வந்து அகரம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணமா இருந்துச்சு. இப்போ 2025 பேசிட்டு இருக்கோம். 2026 இதே மாதிரி முதல் தலைமுறை மாணவர்கள் இருப்பாங்க. ஒரு தங்கைக்கு வந்து எல்லா ஆர்வமும் இருக்கும், ஆனா ஒரு காலேஜ் அப்ளிகேஷன் வாங்குற கூட காசு இருக்காது. அப்பா அம்மா கூட வேலைக்கு நீ வர வேண்டாம் படின்னு சொல்லுவாங்க, ஆனா பணம் மட்டுமே அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு மறுபடியும் இது ஒரு அப்பீலா வைக்கிறேன். அகரம் இருக்கவங்க நிச்சயமாக வந்து மறுபடியும் அவங்க உறுதிமொழியில் சொன்ன மாதிரி ஒருத்தரையாவது படிக்க வைப்பாங்க. இதை லைவா பார்த்துட்டு இருக்கவங்க மற்றவங்க உரிமையோட கேட்குறேன், ரொம்ப உரிமையோட கேட்குறேன், மாதம் 300லயாவது உங்களோட பங்கு இருக்கணும் அப்படின்ட்டு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அது சரியான மாணவரை போய் சேரும், சரியான மாணவியை போய் சேரும், அவங்களோட வாழ்க்கையும் இந்த மாதிரி மாறும். ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் அகரம் பற்றி தெரியாதவங்களோ இல்லாட்டி அகரமில் எப்படி பண்ணலாம்னு நினைக்கிறவங்களோ மாதம் 300 அப்படிங்கிற ஒரு நாளைக்கு 10 ரூபா, ஒரு மாதத்தில் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அது 300 ரூபா மாறும். அது ஒரு மாணவி ஒரு மாணவன் அவங்களோட குடும்ப சூழலை வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்கள ஒரு வேற ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உங்கள் மூலமாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லையா உங்களோட நேரத்தை கொடுங்க. இன்னும் விமன் வாலண்டியர்ஸ் எங்களுக்கு நிறைய வேணும்.
வி ரியலி நீட். நிறைய பெண்கள் வந்து வாலண்டியர்ஸாக வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவங்களோட மாற்றம் வந்து அவ்வளோ கண் கூட பார்த்துருக்கோம். வி ரியலி நீட் லாட் ஆஃப் விமன் வாலண்டியர்ஸ், மென்டர்ஸ் அகரம்க்கு. இல்லாட்டி உங்களோட திறமையை கொடுங்க, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த பகிருங்க, உங்களோட அறிவை கொடுங்க, உங்களோட அனுபவத்தை கொடுங்க, ஏதாவது ஒரு வகையில் கொடுங்க. இது எதுவுமே பண்ண முடியலையா, எங்கே இருந்தாலும் அகரத்துக்கு உங்களோட அன்பும் ஆசீர்வாதமும் என்றைக்குமே தேவை. கல்விங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஆயுதம். அகரம்ல என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த குடும்பத்தில் நான் ஒருத்தனா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். கல்வியே கல்வியே. ரொம்ப நன்றி. பத்திரமா வீட்டுக்கு போங்க. இது வாலண்டியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு ப்ரோக்ராம். எல்லாருக்கும் ஷட்டில் பஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. சீக்கிரமா இருட்டிரும். ஸோ பொறுமையாக, மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம, குறிப்பா பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இடைஞ்சல் இல்லாம அழகா நம்ம வெளியில போயிட்டு பஸ்ல ஏறுவோம், பாதுகாப்பா திரும்பி வீட்டுக்கு போவோம். மனம் போல் வாழ்க்கை, நினைச்சது எல்லாமே நடக்கும். ஓகேயா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுரா, ரொம்ப சந்தோஷம். ஹேட் லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ். எனக்கு பேச முடியல, கண் கலங்குச்சு, அதெல்லாத்தையும் அடக்கிட்டு நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சல்யூட், ஹேட்ஸ் ஆஃப். உங்களோட விடாமுயற்சிக்கு அகரம் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுது, உங்களை நினைச்சு அவ்வளோ பெருமைப்படுது. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you sir, thank you so much. Thank you for being with us. டிடி, தேங்க்யூ. உங்களை 6 hours நிக்க வச்சுட்டேன் அதுக்காக.